வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சென்னையில் மட்டும் எதுக்காகப்பா மழை பெஞ்சுதுன்னா இந்தளவு தண்ணி நிற்கிது. மப்சல் சைடில் கூட தான் மழை பெய்யுது அதிகமாக இந்த ஊர் பார்க்கலாம். ஆனால் அங்கெல்லாம் இந்தளவு தண்ணி நிற்கலையே, எதுக்கு இங்கே மட்டும் பிரச்சனை? இந்த கேள்வி உங்களுக்கு ரொம்ப நாளாக மனசில் இருக்கும். இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆஹா சென்னையில் இந்தளவு தண்ணி நிற்கிறதுக்கு காரணம் இதுதானா அப்படின்ற புரிதல் உங்களுக்கு கிடைச்சிடும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மப்சல் சைட்லேயும் மழைநீர் வடிகால்கள் இருக்குது, சென்னையிலையும் மழைநீர் வடிகால்கள் இருக்குது. ஆனால் சென்னையில் இந்த வடிகால்கள் பகுதியை கூட நாம் ஆக்கிரமிக்கிறோம். ஆனால் மப்சல் சைடில் ஆக்கிரமிக்கிறது கிடையாது, அது பாருனதோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது முதல் காரணம், சென்னையில் மழை கொஞ்சமாக பெஞ்சல தண்ணி அதிகமாக தேங்கிறதுக்கு. ரெண்டாவது காரணம் என்னென்னா, இந்த நீர் தேங்குகிற இடங்கள்லாம் இருக்குல்லங்க, அங்கே வீடுகள் மப்சல் சைடில் அதிகமாக கட்டுறதில்ல, இங்கே சென்னையில் கட்டுறோம். சாலைகள் அதிகமாக போட்டுக்கிட்டே இருக்கும். பேருந்து நிலையங்கள், பஸ் ஸ்டாண்ட் இல்லாத இடத்த பார்க்குறதே கஷ்டம் சென்னையில். ஸோ இந்த மூணுமே இங்கே சென்னையில் அதிகம், மப்சல் சைடில் ரொம்ப 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 கம்மி. ஸோ தண்ணியோட பொதுவான குணாதிசயம் பள்ளமான இடத்த பார்த்தா பாயறது மட்டும்தான். ஸோ அதுதான் சென்னையில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இந்த அளவு இடுக்கம் இருக்குது, உட்கட்டமைப்பு அதிகமாக போயிட்டுருக்குன்னா வேறு வழியே இல்லை, தண்ணி அங்கே தேங்கி தான் ஆகும். இதில் மூணாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உட்கட்டுமான பணிகள் அங்கே அடிக்கடி நடக்கிறது கிடையாது, எங்கள் மப்சல் சைடில் அடிக்கடி நடக்கிறது கிடையாது, சென்னையில் அடிக்கடி நடக்கும். இந்த உட்கட்டுமான பணிகள் நடந்தாலும் சரி, குழி தோன்றது வாடிக்கை தான், அதில் எதுவுமே பண்ண முடியாது. தோண்ட 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 தண்ணி சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். சாதாரண நேரத்தில் அப்படி சேரும். இப்போ மழைக்காலம், இப்போ தோண்டி பழைய ப்ராஜெக்டில் இப்போ நிலுவையில் இருக்குது பாருங்கள், நிறைய தோண்டின இடம் மூடாமல் கூட அங்கே தண்ணி அதிகமாக சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், அதில் உயிரிழப்புகளும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லை நாலாவதாக பார்த்தீங்கன்னா 100% அடைப்பு இல்லாத நீர் வடிகால்கள் இல்லை. அதாவது ஒரு 80% 70% வரைக்கும் இந்த நீர் வடிகால்லாம் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஆனால் 100%ன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ குப்பை ஃபுல்லாக போய் அடைச்சிக்கிட்டு இருந்தால் தண்ணி அங்கே போகும். இல்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா, சட்டத்திற்கு புறம்பான கட்டுமானங்கள் சென்னையில் அதிகமாக இருக்கான். ஏதோ ஆதாரம் இல்லாமல் இந்த விஷயத்த சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இதுக்கு ஆதாரம் இருக்குது. இந்த 5வது விஷயத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஃப்ளட் டைம் இருக்குல்லங்க, இதை தொடர்ந்து சென்னை ஹைகோர்ட் ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தாங்க. அதாவது சென்னையில் மட்டும் எதுக்காக இந்த அளவு தண்ணி தேங்குது, என்ன காரணம் அப்படின்ற கேள்வியை முன் வச்சுருந்தாங்க. இதுக்கு நம்மளோட சிஎம்டிஏ இருக்காங்களே, அதாங்க சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்க ஒரு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை சப்மிட் பண்ணியிருந்தாங்க எங்க நம்மளோட உயர் நீதிமன்றத்தில். அந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா, சென்னையில் மட்டுமே சட்டத்திற்கு புறம்பா 1,50,000க்கும் மேற்பட்ட கட்டுமானங்கள் இங்கே கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ கட்டுமானம் கட்டுற வரைக்கும் சிஎம்டிஏ அந்த தரப்பில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அரசு தரப்பில் தெரியல. ஸோ பிரச்சனை எங்கேயோ நடக்குதுன்னு தெரியுது, பிரச்சனையை களையறதுக்கு யாரும் யோசிக்க மாட்டோம். இந்த படியை யார் மேலே தூக்கி போடலாம், அடுத்த ஆட்சி எப்போ, இந்த ஆட்சி எப்போ, இதை பற்றியே தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் தமிழகத்தில்.
ஆனா நேரா போங்கண்ணே. ஏன்னா இப்படி போறீங்க? நேரா போங்க. இப்படிதானே தண்ணி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நேரா போங்க. இப்படி போய் மாட்டிக்காதீங்க. மெயின் ரோட் போயிடலாம் எப்படின்னு. நம்மளுக்கு साइड में लगा थी ये पूरा बैकग्राउंड நான் பாட்டு பேசிட்டா
ஆமா அதான் சொன்னேன்ல ஒரு பக்கம் ஃபுல்லா இறங்கி இருக்கும். வணக்கம் நண்பர்களே, நாம புதுசா மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓபன் பண்ணிருக்கோம். அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்க. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.